தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்திலே தேவனுடைய ஜனங்கள் ஆலயத்தை குறித்ததான அந்த பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் எப்படி காணப்பட்டது என்று சொன்னால், தெய்வ சமூகத்திலே கடந்து செல்லுகிறதான பொழுது மிகவும் தங்களை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் பயத்தோடும் பக்தியோடும் கூட மிகவும் அமைதியாக தெய்வ சமூகத்திலே அமர்ந்திருந்த ஒரு காலம் உண்டு. ஆனால் இன்றைய நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறையினர் தெய்வ சமூகத்தில் கடந்து செல்லுகிறார்கள். ஏதோ காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்கிறவர்களாக, ஏதோ கடமைக்காக ஒரு சில மணிக்கூறுகள் அமர்ந்து விட்டு கடந்து திரும்பி போய்விடலாம் என்கிற எண்ணத்தோடும், ஆலயத்தில் சென்றால் ஒரு பயபக்தி அற்றவர்களாகவும், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும், பலவிதமான சண்டைகளை எழுப்புகிறவர்களாகவும் இப்படி தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்கிறவர்களும் உண்டு. அது மாத்திரமல்ல, ஒரு காலத்திலே தெய்வ சமூகத்திலே கடந்து செல்கிறதான பொழுது ஆண்டவருக்கு மேலுள்ள அந்த பயபக்தி நிமித்தமாய் தங்களுடைய பாதணிகளை ஆலயத்திற்கு வெளியே கலட்டி வைத்துவிட்டு திருப்பந்தியிலே பங்கு கொள்கிற ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று இவைகளெல்லாம் மாறிவிட்டது. பலிபீடத்திற்கு கடந்து செல்கிறவர்களும் தங்கள் பாதங்களில் பாதணிகளை அணிந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் இவ்வாறாக சொல்லுவார்கள், இதில் என்ன இருக்கிறது, தேவன் எங்கும் இருக்கிறார் என்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறார்கள். அன்று எருசலேம் தேவாலயத்தினுடைய முற்றத்தில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தி விட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குருத்தோலை பவனியுடன் எருசலேம் தேவாலயத்தில் இயேசு பிரவேசித்த பொழுது அங்கு விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் கண்டு அவர்களை வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனத்தையும் கவிழ்த்து போட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி மிகவும் கடிந்து கொள்ளுகிறார். அன்று கழுதின் மேலாக ஏறி வலம் வந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நடப்பவரும் பின்னாக நடப்பவரும் ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, உலகத்திலே ஓசனா என்று ஆர்ப்பரித்து பாடினார்கள். அவரோடு கூட எருசலேமுக்குள் கடந்து வந்தார்கள். மக்களிடமிருந்து தமக்குரிய மகிமை கிடைத்து விட்டது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்து அவர் ஒரு நாளும் கடந்து செல்லவில்லை. என் வீட்டை கள்ளர் குகையாக்கியது என்ன என்று சொல்லி கடிந்து கொண்டு எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரட்டி எடுத்தார். கர்த்தருடைய வீட்டை குறித்த வைராக்கியமே இதை செய்ய வைத்தது. இன்று கேட்டால் வரகு சொல்வார்கள், கர்த்தர் கல்லினாலும் மண்ணினாலும் கட்டிய கட்டடத்தில் வாசம் பண்ணுவதில்லை என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறதான ஜெபிக்கின்றதான அந்த வீட்டை குறித்து ஒரு மதிப்பு காணப்பட வேண்டும். அதற்கு மேலாக நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பதில் இருக்கிறது? தேவனை ஆராதித்து அவருடைய பணிகளை செய்கின்ற நாம் அவர் வாழுகின்றதான ஆலயமாகிய நம்முடைய இருதயத்தை நாம் எப்படிப்பட்டதாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையிலே பொருளாசையும் விக்கிரக ஆராதனை நிறைந்து கள்ளர் குகையாய் உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? அல்லது தேவனுக்கு உகந்த ஒரு ஜெப வீடாய் காணப்படுகிறதா? அன்று புற ஜாதிகள் புற ஜனத்தார்கள் வந்து தேவனை ஆராதிக்கின்றதான அந்த வெளிப்பிரகாரம் வியாபார ஸ்தலமாகி புறவினத்தானுக்கு அது தடையாய் காணப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசுவை அறியாதவர்களை குறித்த பாரம் உள்ளதாக காணப்பட வேண்டிய நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அந்த காலை வேளையில நம்மை நாட்களில் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய ஆலயமாக இந்த இருதயத்தை ஒரு விசை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நம்முடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய
இந்த இருதயமானது என் ஜெப வீடாய் காணப்படுகிறதா அல்லது கல்லர் குகையாய் காணப்படுகிறதா? சற்று உங்களை தாமே பரிசோதித்து பாருங்கள். இந்த வீட்டில் அவர் வாசம் செய்ய வேண்டுமானார், இந்த வீட்டிலே வீடாகி காணப்படுகிற நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்ய வேண்டுமானார், ஒவ்வொரு நாட்களும் அவருக்கு பிரியமாக, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டின் இறுதி நாட்களில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டை ஆண்டவரே நான் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக முடிப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய இந்த வாழ்க்கையானது உமக்கு உகந்தராய் காணப்பட தகப்பன் எனக்கு கிருபை தாங்கப்பா என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். செபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் இருதயமாகிய ஆலயம் கல்லர் குகையாக இருக்கவே கூடாது ராஜா. பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாக இருக்கும்படியாக இந்த காலை பொழுதில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்த ஆண்டவரே, உமக்கு உண்மாய் நிற்க தகுதியுள்ளவர்களாக என் தகப்பன் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவர் உண்மை குறித்த சிந்தனையில், உண்மை குறித்த ஆண்டவரே அப்பா பக்தி வைராக்கியத்தில் வாழ யாவருக்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம்,